ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்கு நன்றி. அந்த அன்பினால் எமது குமாரனாக இயேசு எங்களுக்கு அந்த பூமியில் இரட்சகராக தந்தறினபடினால நன்றி. இயேசு எங்களுக்காக தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக இந்த பூமியிலே காணப்பட்டு மாம்சம் இரத்தமும் உடையவராக பிறந்தபடினால நன்றி. எங்களுக்கு உதவி செய்வதற்காக சோதிக்கப்படவும் பாடுபடவும் தம்மை கையளித்தபடினால நன்றி. கல்வாரில் எங்களை பாவங்களையும் சாமலை ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக ரத்தம் செஞ்சு ஜீவனை கொடுத்தீங்க, அதற்கு நன்றி. மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து ஜீவனுள்ள நம்பிக்கை கொடுத்து விட்டபடினால நன்றி செலுத்தி நாள் சோத்திருக்கிறோம். அன்று அக்கிரமங்களில் பாவல் மறித்து கிடந்த எங்களை கிறிஸ்துவுடன் கூட உயிர்ப்பித்து உன்னத உட்கார செய்தபடினால நன்றி. இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி அன்பிற்குமான ராஜ்யத்தை உட்படுத்தினபடினால நன்றி. அந்த காலத்தில் எங்கள் ஆச்சரியமான ஒலிக்கு வரவழைத்தபடினாலே நன்றி. இந்த பொல்லாத உலகத்திலிருந்து விடுதலை பண்ணி பரல ராஜ்யத்தின் குடிமக்களாய் ஆட்டுக்குட்டியான ஜீவத்தில் பேர் எழுதி வந்தவரை நன்றி செலுத்தி சோத்திருக்கிறோம். அன்றுவரை கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் செய்த நன்மையில் கொடுத்த ஆசீர்வாதங்கள் சுகபலம் யாவற்றுக்கு நன்றி. கொடுத்த எழுதி தேவனுடைய வார்த்தைகளுக்கு நன்றி, வாக்குத்தத்தங்களுக்கு நன்றி. அதன்படி உண்மையிலோரும் போதுமானவருமாய் இருக்கிறவரே, இந்த நாளிலும் நான் தியானிக்கிற வேத வசனங்களை எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தந்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லால் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கென்று 2 கொரிந்தியர் புத்தகம் 1 அதிகாரம் 18, 19, 20 வசனங்களை வாசிப்போம். 2 Corinthians chapter 1 verses 18, 19 and 20. நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை, அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி. என்னாலும் சில்வானுவினாலும் தீமோத்தேயுவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆமென்றே இருக்கிறார்.
எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பவுல் என்ற பக்தன் கொரிந்து சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு மாத்திரமல்ல, உலகம் மெத்திஸில் இருக்கின்ற தேவனுடைய சபைகளுக்கும் தேவனுடைய மக்களுக்கும் எழுதுகிற வார்த்தைகளை நாம் இந்த நாளிலே தியானிக்க ஆவியாக உதவி செய்வாராக. இந்த வசனத்தில் நான் வாசிக்கும் போது 3 முக்கியமான காரியங்களை நாம் பார்க்கின்றோம். அன்சேஞ்சிங் திங்ஸ், மாறாதவைகள். மாறாதவைகளில் முதல்ல பார்க்கும் பொழுது அன்சேஞ்சிங் வேர்ட்ஸ் ஆஃப் காட், மாறாத தேவனுடைய வார்த்தைகள். 2வது அன்சேஞ்சிங் ஜீசஸ் கிரைஸ்ட், மாறாத இயேசு கிறிஸ்து. 3வது அன்சேஞ்சிங் ப்ராமிசஸ் ஆஃப் காட், தேவனுடைய மாறாத வாக்குத்தத்தங்கள். முதல் காரியம் 18வது வசனத்தை வாசிக்கிறோம். 2 Corinthians chapter 1 verse 18. நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை, அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே அறிவு அதிகமாகி கொண்டு வருகிற ஒரு நாட்கள். அறிவு அதிகமாகி கொண்டிருக்கிறபடினாலே கடைசி நாட்களிலே பரியாசக்காரர் தோன்றுவார்கள். அறிவு நிமித்தமாய், உலக பிரகாரமான அறிவு நிமித்தமாய் ஒவ்வொருவரும் வேத வசனத்துக்கு மாறாக அவர்கள் பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம். பவுல் இருந்த நாட்களிலே, அந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது கொலோசியரில் சொல்கிறபடியே லௌகிக ஞானத்தினால் மாயமான தந்திரத்தினால் ஒருவங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையார்கள் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அந்த மாதிரி இந்த நாட்களில் என்ன ஆகுதுனாக்கா, சார் காலங்கள் எவ்வளோ மாறிக்கிட்டு போகுது, சும்மா இந்த பைபிளை இப்பயே சொல்லிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அன்சேஞ்சிங் வேர்ட்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய மாறாத வார்த்தைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தில் நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் ஆம் அல்ல என்று இராமல் ஆம் என்றே இருக்கிறது. அப்படின்னாக்கா இந்த நாட்களிலே என்ன நினைக்கிறாங்க பொதுவானாக்கா, உலக பிரகாரமான எண்ணங்கள், உலக பிரகார ஞானங்கள், அந்த அறிவை வைத்து கொண்டு வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த நாட்களிலே அவங்க இருந்த ஒரு அறிவுக்கு ஏற்ப, அந்த நாளில் இருந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்கள் அதை எழுதினார்கள் ஒழிய, இந்த காலத்துக்கு ஏற்ப நாம் என்ன பண்ணணும், அந்த வசனங்களை நாம் பார்க்க வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உலக பிரகாரமான ஒரு காரியங்களை சொல்கிறார். இது இயேசு ஏற்கனவே பூமியில் சொல்லும் பொழுது யோவான் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது, பூமிக்குரியவன் பூமிக்குரிய தன்மையுள்ளவனாய் இருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறார். பூமிக்குரிய தன்மை என்ன? அதுங்கள் மக்கள் கலாச்சாரம் மாறும், அறிவு மாறும், எல்லா சூழ்நிலைகளும் மாறும். இதெல்லாம் அப்படியே மாறிக்கொண்டே வருகிறபடினால ஆண்டவருடைய வார்த்தையும் மாறும் என்று சொல்லி இவர்கள் எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஒருபோதும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் மாறவே போகிறதில்ல. ஏன்னா தேவனுடைய வார்த்தை ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறது என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். ஏன்னாக்கா இட் இஸ் மெசேஜ் ஆஃப் காட், தேவனுடைய செய்திகள். அதை கொடுத்தது தேவனுடைய செய்தியாளர்கள். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனத்தை அப்படி வாசிக்கிறோம். ஹீப்ரு சாப்டர் 1 verses 1 and 2. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். அதனால் இந்த நாட்களிலே ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, பூர்வ காலத்தில் தீர்க்கதரிசிகளை கொண்டு மனுக்குலத்திற்கு, இஸ்ரவேலுக்கு தேவனுடைய செய்தியானது பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. நோவா காலத்துக்கு முன்னாடி ஏனோக்கு அதை சொல்லினார், நோவா பிரசங்கம் பண்ணினார். அதுக்கப்புறம் மோசே ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம், ஈசாக்கு, யாக்கோப்பு. அப்புறம் நியாயப்பிரமாண காலத்தில் ஆண்டவர் மோசையை கொண்டு ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தையும் ஆண்டோடைய வார்த்தைகளையும் பகிர்ந்து கொடுத்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆண்டவர் அவரோடு பேசினார். கடைசியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிகள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுனாக்கா, புதிய உடன்படிக்கையின்படி ஆண்டவர் அவரை தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய சீஷர்களை உலகம் மெத்திஸில் போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்போ எதை உபதேசம் பண்ணணும் என்று சொல்லி யாருக்கிட்ட சொல்கிறார்னா, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை அனுப்பி, பழைய ஏற்பாட்டில் எப்படி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை ஆண்டவர் அனுப்பி ஆண்டவர் செய்தியை அறிவித்தாரோ, அதே போல் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் தான் தெரிந்து கொண்ட மக்களை கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், இந்த செய்தியை அவர் அறிவிக்கிறதை பார்க்கிறோம். இப்போ உதாரணமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 5வது வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை அப்படி வாசிக்கலாம். Acts chapter 1 verse 5 and 6. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்,
பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த 33 வருஷம் அவர் ஊழியம் செய்த பின்னதாக உயிர் தெழுந்த பின்பு அவர் 40 நாள் தன்னை உயிரோடு இருக்கலாம் அவர்களுக்கு காண்பித்தார். அது மாத்திரமல்ல, அவருடைய சீஷர்களுக்கு போய் என்ன சொல்கிறார், உலக மெத்திசையில் போய் இந்த சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறதை நான் பார்க்கின்றோம். அப்போ அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே இப்பொழுதா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு கொடுப்பீர். அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இஸ்ரவேலுக்கு தான் ஆண்டவர் தமது ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறாரு அப்படின்ற எண்ணங்கள் அவருடைய எதிர்பார்ப்பு அப்படி இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறார், பிதா தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிறது அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல என்று சொல்கிறதை நான் பார்க்கிறோம். அப்போ தேவனை எல்லாவற்றையும் உலகத் தோற்றத்திற்கு முன்னே திட்டமிட்டு அதை செயலாற்றி பூர்வ காலத்தில் பங்கு பங்காய் வகை வகையாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவினம் பற்றினது போல தேவனுடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற அந்த காரியத்தை தம்முடைய சீஷர்கள் மூலமாக அப்போஸ்தலர்கள் மூலமாக அவர் என்ன பண்ணுகிறார், அவர் அறிவிக்கிறார், அதை தெரிவிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இதை ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் மறந்துவிடவே கூடாது. அதனால் பூர்வ காலத்தில் நடந்தது எப்படி ஆண்டவர் இது மனுக்குலத்தோடு இடைப்பட்டாரோ அதே மாதிரி தான் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் ஆதி திருச்சபை நாட்களிலே கர்த்தர் அவர்களோடு கூட இடைப்படுகிறதை நான் பார்க்கிறோம். அதுதான் அடிப்படை. அந்த அடிப்படையை வைத்து கொண்டு தான் எங்களுக்கு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நான் போதிக்கிறேன். ஏன்னாக்கா 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்கள் இப்படி வாசிக்கிறோம். 1 Corinthians chapter 15 verse 2 and 3. நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாயிருக்குமே. எனவே அங்கே வாசிக்கும் போது அதை என்ன அவர் பிரசங்கிக்கணும்னு சொன்னாரோ அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். எனவே இந்த வசனத்தை வாசிக்கும் போது தேவனுடைய வார்த்தையின்படியே தான் என்ன பண்ணுறாரு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார், பிறந்தார், பாடுபட்டார், மரித்தார், உயிரோடு எழுந்தார், மறுபடி வரப்போகிறார். இது குறித்து எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் அங்கே வாசிக்கும் போது புஸ்தக சுருளிலே என்னை குறித்து எழுதியிருக்கிறது, இதோ வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த தீர்மானத்தின்படியே இந்த உலகத்தில் வருவதை பார்க்கிறோம். 1 பேதுரு 1:20 வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்து உலகத் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் ஃபார் அவர் அன்வேவரிங் ஃபெய்த், அதாவது நம்முடைய வாழ்க்கையை மாறாத அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் ஆண்டவர் மேலே இருக்க வேண்டும் என்பதற்காக தான் தேவன் தன்னுடைய அப்போஸ்தலர்களை கொண்டு தன்னுடைய சீஷர்களை கொண்டு அவருடைய வார்த்தைகளை எப்படி பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசினாரோ அதே போல் தான் புதிய ஏற்பாட்டிலே தன்னுடைய சீஷர்கள் அப்போஸ்தலர் விசேஷமாய் அவர்களை கொண்டு தீர்க்கதரிசிகளை கொண்டு இந்த வார்த்தைகளை அவர் இன்றைக்கு அறிவித்தார். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு எல்லாரும் போதிக்கப்பட வேண்டியது அவசியம். அதனால தான் அந்த அடுத்த வசனத்தில் வாசிக்கிறேன், நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொள்வீர்களானால் அதனால் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதா. வேறு எந்த வகையில் இருக்க முடியாது. கலாத்தியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனம் இப்படி வாசிக்கிறோம். கலேசியர் சாப்டர் 1 verse 6, 7, 8. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருந்தார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அது மாறாது, அவருடைய சத்தியம் மாறாது. ஏன்னா ஏசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னால் அல்லாமல் ஒருவனும் பிதாடத்தில் வரான் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொன்ன வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அதனால தான் இயேசு சொல்கிறார், வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை. இப்போ 2000 வருடங்களுக்கு முன்னதாக 2வது வருகை குறித்து அவர் சொல்லும் பொழுது மத்திய 24 சொல்கிறார், வானம் பூமி ஒளிந்து போகும், வார்த்தைகளோ ஒருபோதும் ஒளிந்து போவது இல்லை. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையானது பூமிக்கும் வானக்கும் எவ்வளோ உயரமோ அவ்வளோ உயரத்துக்கு அதிகமானது அவர்கள். ஏசியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 55ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். ஐசியா சாப்டர் 55 verse 10 onwards. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும்
புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். எனவே ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகள் மாறாதவைகள். அது ஒருபோதும் மாற்ற முடியாது, அதை மறுக்கவும் முடியாது. மறுக்கிறதுனால அவர்களுக்கு விளைவுகள் அதுக்கு ஏற்பதான் அது இருக்கும். நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டிட்ட புத்தியில் மனிதனுக்கு ஒப்பிடுவேன்னாரு. நான் சொல்லி இந்த வார்த்தையை கேட்டு இவைகளின்படி செய்யாதவனவனோ அவனை மணல் மேல் புத்தியில் கட்டினா புத்தி இல்லாத மனிதனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லி ஆண்டு சொல்கிறதை பார்க்கிறோம். அதனால் கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் மாறவே மாறாது. அதனால் அந்த எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, அந்த காலத்துக்கு ஏற்ப அப்படி சொன்னார், இந்த காலத்துக்கு அது மாறவே மாறாது. சில சபைகளிலே சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுது அவங்க என்ன வாசிப்பாங்க, அக்காலத்தில் இயேசு அப்படின்னு வாசிப்பாங்க. அந்த வார்த்தை அங்கே இருக்காது. அக்காலத்தில் இயேசுனாக்கா மறைமுகமாக என்ன சொல்கிறாங்கனாக்கா, அக்காலத்தில் இருந்தப்போ அவங்க அப்படி சொன்னாங்க, இந்த காலத்துக்கு நம்ம அறிவுக்கு ஏற்ப நம்ம என்ன பண்ணிக்கணும், புரிந்து கொள்ளணும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. தேவன் ஆண்டவருடைய வார்த்தை ஆம் என்றும் அல்ல என்று இராமல் அது ஆம் என்றே இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். அதனால் முதல் காரியம் ரொம்ப முக்கியமானது அதுதான். வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 19ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்ளுகிறதினால் மிகுந்த பலனுண்டு. எனவே ஆண்டோடைய வார்த்தைகளை கைக்கொள்ளுவதினால் மிகுந்த பலனுண்டு என்று சொல்லி ஆண்டவர் கர்த்தருடைய ஆவியானவர் அதை எழுதி வைத்திருக்கிறதை நான் பார்க்கிறோம். அதே ஆவியானவர் தான் இன்றைக்கு இருக்கிறார். அதே ஆவியானவர் தான் வெளிப்படுத்த விசேஷத்தில் வாசிக்கும் போது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னார், இப்போ இல்லை, மாறுகிறது இல்லை. அவர் நித்தியத்தை அறிந்தவர், ஒவ்வொரு மனிதனுடைய நித்தியத்தை அறிந்தவர், உலகத்தில் என்ன நடக்கும் என்பதை அறிந்தவர். அதனால தான் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் ஆரம்பிக்கும் போது எப்படி வாசிக்கிறோன்னாக்கா, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள். அதனால் அது எப்படி எழுதி வச்சாரோ அப்படி தான் நடக்கும். என்ன சொன்னாரோ அதுதான் நடக்கும். அதை மாற்றவோ மறுக்கவோ யாராலும் முடியாது. அன்சேஞ்சிங் வேர்ட்ஸ் ஆஃப் காட். ஸோ மெசஞ்சர்ஸ் ஆஃப் காட் அந்த மெசேஜ் ஆஃப் காட். தேவனுடைய செய்தியாளர்கள் அல்லது தேவனுடைய செய்தி. ரெண்டாவது காரியம் வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 1:19 வசனம். 2 Corinthians chapter 1 verse 19. என்னாலும் சில்வானுவினாலும் தீமோத்தேயுவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்சேஞ்சிங் ஜீசஸ் கிரைஸ்ட் ஃபார் அவர் அன்ஃபேத்தமபிள் லவ். அவர் மாறாதவராக இருக்கிறானாக்கா, தேவனுடைய அளவிட முடியாத அந்த அன்பிலே நாம் அறிந்து புரிந்து கொண்டு அதில் நிலைத்திருக்க வேண்டும். இப்போ தேவன் அன்பாக இருக்கிறார் என்பதை எதிலிருந்து பார்க்குறோன்னாக்கா, அவர் முதலாவது மனுக்குலத்துக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு என்ன நினைக்கிறாங்கனாக்கா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி தானே ஆண்டவராக இயேசு வந்தார், அதுக்கு முன்னாடியெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லை, யெகோவா இருந்தார். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எபிரேயர் 13:8 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படி பார்க்கிறோம், நானே அவரென்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று சொல்கிறதை நான் பார்க்கிறோம். பழைய ஏற்பாடாக இருந்தாலும் புதிய ஏற்பாடாக இருந்தாலும் அதே தேவன்தான். பேர் வெவ்வேறு பேர். யெகோவான்ற பேர் வச்சு யெகோவா ஷாலம், யெகோவா ஷம்மா, யெகோவா இசி, இப்படியெல்லாம் பழைய பேரில் சொல்லி இருக்கிறவராக இருக்கிறவேன். இதெல்லாம் ஆண்டவர் மாற சொல்லி இருந்தாலும் அதே தேவன் தான் இந்த உலகத்தை படைத்தவர், அதே தேவன் தான் நமக்கு பாடுபட்டவர், அதே தேவன் தான் மறுபடியும் வரப்போகிறவர். அதனால் தேவன் மாறாதவராக இருக்கிறார். அதனால் தேவனுடைய குமாரன் என்ன பண்ணுகிறார், அந்த தேவனை நமக்கு வெளிப்படுத்துகிறார். பிதாவை ஒரு காலம் கண்டதிலே அவருடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை நமக்கு வெளிப்படுத்தினார். யாரும் தேவனை நேரடியாக பார்க்க முடியாது, யாரும் தேவனை நேரடியாக என்ன பண்ணதில்லை, தொடர்பு கொள்ள முடியாது. ஏன்னாக்கா ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தெய்வம். பாவிகளுக்கு அவர் செவி கொடுக்கறது இல்லை. ஒருவரும் கண்டு உயிரோடு இருக்க முடியாது. ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் கிட்டி சேரக்கூடாதவரும் ஒளியில் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை தான் இயேசு இந்த உலகத்தில் அந்த இயேசுவை வெளிப்படுத்துகிறார். யோவான் 1:18 வாசிக்கிறோம், பிதாவை ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லை, அவருடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை நமக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரம் மத்தேயு 11:20 வாசிக்கிறோம், பிதா தவிர வேறு ஒருவரும் குமாரனை அறியான், குமாரனும்
குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவரும் பிதாவை அறியார். இன்றைக்கி ஊழியர்கள்லாம் சொல்கிறாங்க, நான் பிதாவை பார்த்தேன், இயேசுவை பார்த்தேன், என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ப முடியாது. இயேசு இவங்களாம் மாறிடுவாங்க. ஊர் மாற மாற, உலகம் மாற மாற அவங்களும் மாறிக்கிட்டே போவாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கின்றார். அதை மறந்து விடக்கூடாது. அதனால தான் நானே அவரென்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். அவரும் மரியாளுடைய மைந்தனாக தான் பார்த்தாங்க. அவர் தான் வானத்தையும் பூமி உண்டு பண்ணின தேவன் என்பதை அவர்கள் உணரவும் இல்லை. அவர் தான் தேவனுடைய குமாரன் இந்த உலகத்தை வந்து நமக்காக பிறந்து மனுக்குலத்துக்காக பாடுபட்டு மரித்து அந்த மனுக்குலத்துக்கு ரட்சிப்பை அருளினார் என்பதையும் அவர்கள் விசுவாசிக்கிறதில்லை. அதில் தான் இயேசு யோவான் 5:39 சொல்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. புதிய ஏற்பாடு மாத்திரம் பழைய ஏற்பாட்டில் அதுதான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 44வது வசனம் இப்படி வாசிக்கிறோம். லூக் சாப்டர் 24:44. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். ஆமாம், அப்போ ஹீ இஸ் அ சப்ஜெக்ட் ஆஃப் த பைபிள். அப்போ தேவனுடைய புத்தகத்தினுடைய வேதாகமத்தினுடைய கருப்பொருள் யாருனாக்கா ஜீசஸ் தான். அது மாத்திரமில்லை, சால்வேஷன் ஆஃப் பிலீவர்ஸ் ஃபார் பிலீவர்ஸ். அந்த மனுக்குலத்திற்கு இந்த இயேசு முன்னிறுத்தப்படுகிற இதற்காக மனுக்குலமானது ரட்சிக்கப்பட வேண்டும், விசுவாசிகள் ரட்சிக்கப்படணும். இப்போ ஏசாயா 45:22 வாசிக்கிறோம், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. அப்போ பழைய ஏற்பாட்டு தேவன் வேறு, புதிய ஏற்பாட்டு தேவன் வேறையா? இல்லையே. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிக்கிறோம். அதாவது அங்கே வசனத்தை வார்த்தையானது மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் அவர் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதனால் பழைய ஏற்பாட்டு தேவன் வேறு, புதிய ஏற்பாட்டு தேவன் என்று சொல்லி இன்றைக்கி பிரித்து பார்க்கிறார்கள். தேவன் மாறாதவர். தேவன் தான் இந்த பூமியில் வரும்பொழுது தெய்வத்துக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரணபரிந்தம், அதாவது சிலுவையின் மரணபரிந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாழ்த்தினார். ஏன்னாக்கா தேவன் ஆம்னி பர்சன் சொல்லுவாங்க, எங்கும் அவர் பிரசன்னமாக முடியும். ஆம்னி பட்டன் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுவாங்க. அது மாத்திரம் ஆம்னிஷியன், அதாவது சர்வ ஞானமுள்ள தேவன். அதையெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? அதெல்லாம் வெறுமையாக்கிட்டார். ஒரு சாதாரண மனிதன் எப்படி இருப்பானோ, எப்படி பிறந்து வாழ்ந்து மரிக்கிறானோ, அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்து மற்றவங்க மரித்தது போல இல்லை, இவர் தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஏன்னா தேவன் வந்து நேரடியாக மரணம் அவரை ஆட்கொள்ள முடியாது. இவர் தன்னுடைய மரணத்துக்கு இவர் தம்மை ஒப்பு கொடுக்கிறார். அதனால் பாவமில்லாமல் அவர் உற்பத்தியானார், பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார், பாவத்துக்கு பரிகார பலியாக தம்மையை ஒப்பு கொடுத்தார். அதுதான் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ மனுக்குலம் ஆண்டவருடைய திட்டத்துக்கு மாறாக செயல்பட்டது. கீழ்ப்படியாமல் போய் பாவம் செய்தார்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் மாறிவிட்டார்கள். அந்த மனுக்குலத்தை மீட்டுக்கொள்ளவும் மறுபடியும் தேவனுடைய மகிமையை அவர்கள் அடையவும் தேவன் நீதியை அடைவதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து நமக்கு பாவத்துக்கு பரிகாரம் செய்கிறது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு முன் உதாரணமாகவும் இருக்கின்றார். எபிரேயர் 2:18 வாசிக்கிறோம், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே சோதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அதனாலே அவரை தான் நாம் அறிவிக்கணும், அவரை தான் நாம் அறிந்து கொள்ளணும். 2 Corinthians 4:4-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாய் அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவர் மனக்கண்களை குருடாக்கினார். நாங்களோ எங்களையே அறிவியாமல் இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ அவருடைய ஊழியக்காரர் என்றும் அவங்க என்ன பண்ணுறாங்க? அறிவிக்கிறாங்க, பிரசங்கிக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி ஸ்தாபனங்கள் என்ன பண்ணுறாங்க? அவங்க கொள்கையை தான் முன்னிறுத்துகிறாங்களே ஒழிய இயேசுவை முன்னிறுத்துக்கிறது இல்லை. பரிசுத்தாவியாருடைய ஊழியமே என்ன? அவர் தாம் சுயமாய் ஒன்றும் சொல்லாமல் என்னுடைய இதிலிருந்து எடுத்து உங்களுக்கு போதிப்பதினாலே என்னை மகிமைப்படுத்துவார், இயேசுவை மகிமைப்படுத்துவார். இது வந்து ஸ்தாபனங்கள் வித்தியாசமாக ஒவ்வொரு கொள்கையை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழக்கம், ஒவ்வொரு வியாக்கியானம். உதாரணமாக யோவான் 17:3 வாசிக்கும்போது இயேசு சொல்ல, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராய் இயேசுவும் அறிவதே நித்தியஜன். அதிலே சொல்லிட்டாரு, ஒன்றான மெய்தேவன் பிதா, அனுப்பப்பட்டவர் இயேசு அப்படின்னு சொல்லி இயேசுவை சொல்லிட்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை 1 யோவான் 5:20 எப்படி வாசிக்கிறோம்? 1 John chapter 5 verse 20. அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அதே வார்த்தை தான்.
அப்போ யோவான் வந்து சுவிசேஷம் எல்லாமே கிபி 95க்கு அப்புறம் தான் இந்த யோவான் சுவிசேஷம், 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் நிருபங்கள், வெளிப்படுத்துகிற விசேஷம் எல்லாத்தையும் ஒரே காலகட்டத்தில் தான் யோவான் எழுதுகிறார், தேவனுடைய ஆவினால் ஏவப்பட்டு. அப்போ யோவான் சுவிசேஷம் எழுதும்பொழுது பூமியிலே இயேசு இருந்த பொழுது என்ன சொன்னார், அவர் எந்த நிலையில் இருந்தார், என்ன செய்தார், என்ன சொன்னார் என்பதை தான் அவர் எழுதுகிறார் சுவிசேஷத்தில். நிருபங்களிலே அவர் பரலோகத்தில் இருக்கும்போது விசுவாசிகளுக்கு அவர் எழுதுகிற நிருபம் 1 யோவான், 2 யோவான், 3 யோவான். கடைசி நாட்களிலே ஆண்டவரை கொண்டு அவர் செய்யப்போகிற காரியங்களை வெளிப்படுத்தும் விசேஷத்தில் நான் வாசிக்கிறோம். அதனாலே சூழ்நிலைகள் மாறுகிறதுனால ஆண்டவர் மாறினவர் அல்ல, இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறுதார். அவர்தான் படைத்தார், அவர்தான் மனுக்குலத்துக்காக பாடுபட்டு பரிகார பலி செய்தார், அவர்தான் மறுபடியும் தேவனை மனுக்குலத்தை நியாய்ந்திருக்க போகிற நியாயாதிபதி அவர்தான். அறியாமலே காலையில் தேவன் காணாதவர் போல இருக்கிறார். இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குள்ள மனிதர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாளிலே தாம் நியமித்த மனிதனை கொண்டு பூலோகத்தை நீதியாக நியாயம் விசாரிப்பார். 1 தீமோத்தேயு 2:4 வாசிக்கிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவையடையும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷராகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களிலே விளங்குகிறது. ஆகையினால என்ன சொல்கிறாங்க, பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவர் வந்து யெகோவா, அது பிதா, புதிய ஏற்பாட்டில் வந்து ஒரு இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து பிறந்தார். இது பூமிக்குரிய தன்மை உள்ளவர்களாக இருந்து அதை பேசுகிறாங்க. ஆனால் பழைய ஏற்பாட்டில் பேசுகிறது, நானே அவரென்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் ஒரு பாவங்களிலே சாவீர்கள் என்று சொல்கிறார். இன்னொன்று நம்ம வசனங்களில் பொதுவாக பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க, பழைய ஏற்பாட்டில் வந்து இப்போ 23ஆம் சங்கீதம் எல்லோரும் மனப்பாடமாக தெரியும், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் தாழ்ச்சியடையர், தாவீது சொல்கிறாப்புல. புதிய ஏற்பாட்டில் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நானே நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். இப்போ இந்த மெய்ப்பன் யார், அந்த மெய்ப்பன் யார் யோசிக்கிறது இல்லை. அப்போ பழைய ஏற்பாடு மெய்ப்பன் வேறு, புதிய ஏற்பாடு மெய்ப்பன் வேறையா? ஓசியா 2ஆம் அதிகாரம் 19 வசனம் வாசிக்கிறோம். அவர் சொல்கிறார், நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இறக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ அந்த மணவாளன் யார், அந்த மணவாட்டி யார்? இப்போ புதிய ஏற்பாட்டில் சொல்கிறாங்க, இயேசு இப்போ தான் வந்து பாடுபட்டு மரித்து ரத்தம் சிந்தி ரத்தத்தெல்லாம் நம்ம மீட்டு கொண்டார் சபை. அதனால் இயேசு வந்து மணவாளன், சபை வந்து மணவாட்டி. கேட்க நல்லா இருக்குது, ஆனால் சபைக்காக வரல, மனுக்குலத்திற்காக இயேசு வந்தார். அதுதான் யோவான் 1:29 வாசிக்கிறோம், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர் பிறந்த பொழுது சொல்லப்படுகிற வார்த்தை என்ன, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன், தாவீதின் ஊரிலே இரட்சகர் பிறந்தார். யூதர்களை பிரித்தெடுத்தார். யூதர்கள் வழியாக ரட்சிப்பு வருது வழியே யூதர்களுக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரமல்ல, மனுக்குலத்திற்கு தான். அதுதான் 1 யோவான் 2:2 வாசிக்கும் போது, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அவர் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஆனால் எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களானார்கள், இலவசமாக கிறிஸ்து இயேசுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். எதன் அடிப்படையில்? விசுவாசத்தின் அடிப்படையில், கிரியைகளின் அடிப்படையில் அல்ல. இதுதான் ஆதி நம்ம வாசிக்கும்போது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காக எழுதப்பட்டது என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். அதனால் பழைய ஏற்பாட்டு தேவன் வேறு, புதிய ஏற்பாட்டு தேவன் வேறு. பழைய ஏற்பாட்டில் அவர்களோடு இருந்தவர் வேறு, புதிய ஏற்பாட்டில் இருந்தவர் வேறு, எல்லாம் ஒரே தேவன் தான். தேவன் அது வந்து தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பொய் சொல்ல முடியாது, தப்பு செய்ய முடியாது, மனம் மாற முடியாது. எனவே அவர் திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்ட நாளிலே அவர் செய்து முடிக்கிற தேவன், அதுதான் இயேசு. அதனால தான் அந்த வசனம் சப்ஜெக்ட் ஆஃப் த பைபிள். அந்த வேதாகமத்தினுடைய கருப்பொருள் கதாநாயகன் யார் என்றால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எதற்காகனா மனுக்குலம் அந்த இயேசுவின் மேலே விசுவாசம் வைத்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. இயேசு என்றாலே தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று அர்த்தமா. ஆண்டவருக்கு நிறைய பேர் இருக்குது. உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. ஏன்னாக்கா அந்த பேரை சொன்னால் யார் என்பதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம், புரிந்து கொள்கிறோம். நிறையா கடவுள் கிடையாது, ஒரே ஒரு தேவன் தான். அதில் அந்த தேவனுக்கு பல பெயர்களை சொல்லி நாம் என்ன பண்ணுறோம், அவர் தம்மை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். அதனால் இயேசு என்கிற பெயரிடுவாயாக, இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக, இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்ல காரணம் என்ன, தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று அர்த்தமா. எல்லாருடைய பாவத்தையும் தான் சுமந்து தீர்த்துட்டார். ஆனால் எல்லாரும் அவரை ஏற்றுக்கொள்ளலை. ஏற்றுக்கொண்டு இருப்பாங்கன்னா அவங்க பாவம் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படும். ஆனால் அதனால தான் இயேசுவை அறிவிக்கிறார்கள். பவுல் அதனால் சொல்கிறார், நாங்கள் எங்களே அறிவியாமல் இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களுடைய ஊழியக்காரர் என்று சொல்கிறோம். அதனால தான் ஆவியானவர் என்ன பண்ணுகிறார், வெளிப்படுத்துவதில் இயேசுவை பற்றி முன் நிறுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம்.
அதனால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அதனால தான் அந்த 19ஆம் வசனம் வாசிக்கிறோம். இயேசு ஆம் அல்ல என்றிராமல் ஆம் என்றே அவர் இருக்கிறார்னு சொல்லி நான் பார்க்கிறோம். அதனால் துவக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. மரித்தேன், ஆனாலும் சதா காலையிலும் நான் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்திற்கு பாதாளத்துக்குரிய திறவுகோள்களை உடையவனாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஹி இஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் த பைபிள் அண்ட் சால்வேஷன் ஆஃப் பிலிவர்ஸ். மனுக்குலத்தினுடைய இரட்சிப்புக்காக, விசுவாசிகள் இரட்சிப்புக்காக இயேசு பாடுபட்டு மரித்து உயிரோடு எழுது மறுபடியும் வரப்போகிறார். அன்சேஞ்சிங் ஜீசஸ் கிரைஸ்ட். 3ஆம் காரியம் வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 1:20 இப்படி வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் chapter 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஃபார் அவர் அன்டபுட்டட் ஹோப் இன் காட். எதற்காக தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்? அன்சேஞ்சிங் ப்ராமிசஸ், மாறாத வாக்குத்தத்தங்கள். பவுல் அதான் சொல்ல, ஆம் என்று அல்ல என்று இராமல் ஆம் என்றே இருக்கிறார். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படிக்கு. ஏன் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படிக்கு வாக்குத்தத்தங்களாம் சொல்கிறானாக்கா, பொய் சொல்ல தேவன் மனுஷன் அல்ல, மனமாற மனுப்புத்திறன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? தேவன் சொன்ன காரியத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அது செய்து முடித்து தான் திரும்பி மொழியே, வெறுமையாக அது திரும்ப போகிறதில்ல. ஏன்னாக்கா இப்போ தேவன் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்னாக்கா, பேஸ்ட் ஆன் இஸ் ஃபோர் நாலேஜ், முன்னறிவின்படியே தேவன் என்ன பண்ணுகிறார்? அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ரெண்டாவது, ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் காட், தேவனுடைய உண்மை நிலை என்ன? சொன்ன காரியத்தை அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் தேவன் திட்டமிட்டு தான் செய்கிறார். திட்டமிடாமல் ஒன்றே ஆண்டவர் செய்கிறதில்ல, தீர்மானத்தோடு கூட அவர் செய்கிறார். தட் இஸ் ஃபோர் ஆர்டினேஷன். திட்டத்தோடு தீர்மானத்தோடு அவர் செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் மாறதில்லை. இது தனிப்பட்ட மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம் என்பது வேறு, பொதுவாக எல்லாருக்கும் கொடுக்குற வாக்குத்தத்தம் என்பது வேறு. இப்போ ஆபிரகாமை அழைத்தார், கால்மீதிக்கும் தேசத்தை நான் உனக்கும் சந்ததிக்கும் தருவேன்னு சொன்னார். அது அந்த மக்களுக்கும் அந்த ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் பொருந்தும். உடனே ஆபிரகாமுடைய சந்ததியாக விசுவாச மார்க்கத்தர் எவர்களோனாக்கா, புதிய ஏற்பாட்டில் நமக்கு நாம் மிதிக்கிற தேசத்தில் ஆண்டு தரமாட்டார். அது மாதிரி உடன்படிக்கை, பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கையில் இருக்கிறவர்களுக்கு உபாகம புத்தகம் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது 68 வசனங்கள் இருக்குது. அது 14 வசனம் ஆசீர்வாதமாக இருக்கும், மிச்சம் 54 வசனம் சாபமாக இருக்கும். இந்த 14 வசனத்தையே சொல்லிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்களே, வாக்குத்தத்தம் சொல்லிகிட்டு இருப்பாங்களே, கீழாமல் மேலாவாய், வாலாகாமல் தலையாவாய், ஒரு வழியாக வந்த 7 வழியாக ஓடுவாங்க. கேட்க நல்லா இருக்குது. ஆனால் ஆதி திருச்சபையில் என்ன நடந்தது? 300 வருஷம் சிதறப்பட்டு ஓடினார்கள். அந்நியர்களும் பரதேசிகளை போல இருந்தார்கள். அவள் தங்குவதற்கு இடமில்லை, எந்த உரிமையும் கிடையாது. சிறைப்பட்டார்கள், சிங்கத்துக்கு இரையாக ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள், வாதிக்கப்பட்டார்கள். இதெல்லாம் ஆதி திருச்சபையில் 300 வருஷமாக நடந்தது. அது பழைய ஏற்பாட்டில் அதே தான். தீர்க்கதரிசிகளை அவர் துன்பப்படுத்தினார்கள், தேவனுடைய மக்களை துன்பப்படுத்தினார்கள். ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத மக்கள் எல்லாம் அவரை துன்பப்படுத்தினார், கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டார்கள். அதனால தான் வாசிக்கும்போது வனாந்தரத்தில் அவர் அழிந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஏன்னா தேவனை விசுவாசிக்கலை, தேவனுடைய மனிதர்கள் சொன்ன வார்த்தைகளை அவர் விசுவாசிக்கலை. அதனால் எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிறவளை, கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டையின் கீழே கூட்டி சேர்த்துக்கொள்ள ஒன்றாமாய் எத்தனை தரமோ உன்னை சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன், உனக்கோ மனதில்லாமல் போயிற்று. உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலாக உன் சமாதானத்துக்கு அடுத்து நீ அறிந்திருந்தாயால் நலமாக இருக்கும். இப்பொழுது அவருடைய கண்களுக்கு மறைவாக இருக்கும். அவங்களை பார்த்து கண்ணீர் விடுகிறார். லூக்கா வாசிக்கும் போது கண்ணீர் விடுகிறார். எனவே இந்த நாட்களிலே ஆவியானவர் சபையில் சொல்லும் பொழுது என்ன பண்ணுகிறார்? இந்த காரியங்களை முன்னறிந்து என்ன நடக்கப் போகுது என்பதை ஆண்டவர் முன்னறிந்து ஆண்டவர் என்ன பண்ண சொல்லியிருக்கிறார். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவர்கள் என்று வெளிப்படுத்த வாசிக்கிறோம். இப்போ என்ன சொன்னார்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். இப்போ எவ்வளோ மாறிடுச்சு. ராக்கெட் விட்றான், கம்ப்யூட்டர் விட்றான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. இப்படி தான் பார்க்குறாங்க இல்லையே. பூமியின் தன்மை உள்ளவனாக இருந்து பூமிக்கு அடுத்தவர்களை செய்கிறான். இதெல்லாம் செய்ய மாட்டான்னு தெரியாத ஆண்டவருக்கு, ஆண்டவர் கடைசி நாட்களில் அறிவு பெருத்து போயிருந்து தான் ஏற்கனவே எழுதி வச்சுட்டார். அந்த அறிவு பெருத்து போகிறதுனால என்ன பண்ண, அறிவை சார்ந்து போகிறபடினாலே ஆண்டோடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறதில்ல, அவருடைய வசனத்தை புரிந்து கொள்கிறதும் இல்லை. ஏன்னாக்கா, என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள், என் உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறபடினாலே. ஏன்னாக்கா, ஒருவனுடைய தன்னுடைய சுய அறிவை வைத்துக்கொண்டு ஒருபோதும் தேவனுடைய வார்த்தையினுடைய அர்த்தத்தை அவன் புரிந்து கொள்ள முடியாது. 1 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படி வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் chapter 2 verse 4 and 5. உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனமுள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருந்தது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலகத் தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த
இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். எனவே மறைக்கப்பட்டது, ரகசியமானது. அதை 9ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது அதே இதில் 9ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். எனவே தேவன் தமது ஆவியினால் அதை வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய ஆவி இல்லாமல் ஒருவனும் தேவனுக்குரியவர்களை அறிய மாட்டான். அதான் பின்னாடி சொல்கிறார், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே நாங்கள் பெற்றோம். ஏன்னா ஆவியானவர் என்ன பண்ணுறார், வேத வாக்கியங்களை எல்லாம் என்ன பண்ணியிருக்கார், எப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏசாயா 34:14 வாசிக்கிறோம், கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடு இல்லாதிராது, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அதனாலே தேவன் எழுதி கொடுத்த வார்த்தைகள் மாறாது, தேவனும் மாறாதவர். எனவே அவர் கொடுக்குற வாக்குத்தத்தங்களும் மாறாது. இப்போ ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்தார், இஸ்ரவேல் ஜனங்களுக்குன்னு ஒரு வாக்கு கொடுத்தார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நம்ம இப்போ கிளைம் பண்ண முடியாது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை 14 வசனத்தை ஆசீர்வாதமாக சொல்லிவிட்டு 54 வசனங்களை சாபமாக சொல்லியிருக்கிறாரு. அந்த 54 வசனங்களும் அவருடைய வாழ்க்கை நிறைவேறிற்றே, அதை யோசிக்கிறது இல்லை. வெறுமனே ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கணும், உற்சாகம் மூட்டுன்றதுக்காக மாதத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம், வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்படுகிறது வேறு, மனுக்குலத்து புதிய ஏற்பாட்டுக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் கொடுக்கப்படுகிறது என்பது வேறு, அது வித்தியாசம். அது ஒரே ஆபிரகாமுடைய சந்ததி, ஒரே தேசம், ஒரே ஜாதி, ஒரே பழக்கம், ஒரே கலாச்சாரங்கள், ஒரே கற்பனைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரே தேவாலயம் தான். எனவே ஒரே வாக்குத்தத்தம், நித்திய ஜீவனை அளிப்பேன், அவர்களுக்கு வாக்குத்தத்தம் தேசத்திலே கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொன்னதான் வாக்குத்தத்தம். தேவன் எல்லாவற்றையும் திட்டமிட்டு செய்கிறார். இப்போ ஆதாமை கொண்டு என்ன பண்ணுறார், பூமியை ஆண்டு கொண்டு கீழ்ப்படுத்தினார், ஒரு நோக்கத்தோடு கூட அவனுக்கு சொன்னார். அவன் கீழ்ப்படியில், அதனால் என்னை பிசாசு இந்த உலகத்தை அதிபதியாகி விட்டான். இப்போ மனுக்குலமானது ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கலை, கர்த்தருக்கு விரோதமாக தங்க மன இஷ்டத்துக்குபடி வாழ்ந்தார்கள். ஆண்டவர் பூமியை அழித்தார் நோவா காலத்தில், எச்சரித்தார். அதற்கு முன்னதாக ஏனோக்கை கொண்டு எச்சரித்தார். ஆனால் ஜனங்கள் மறந்துடும்ல. அதுக்கப்புறம் ஆண்டவர் மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்துக்கு அதில் ஒரு சந்ததி ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆபிரகாமுக்குள்ள ஒரு யூத சந்ததி, அந்த யூத சந்ததியில் வருகிற மோசையை கொண்டு அந்த இஸ்ரவேலுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அதற்குரிய வாக்குத்தத்தங்கள், அதற்கு வாக்குத்தத்தங்களை கீழ்ப்படுகிற உண்டாகிற ஆசீர்வாதங்கள், கீழ்ப்படியாமல் போகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற தண்டனை, இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தது இப்பொழுது நமக்கு திருசாந்தம். 1 கொரிந்தியர் 10:11 வாசிக்கிறோம், இவைகளெல்லாம் திருசாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் வெளிப்படுத்த விசேஷத்தில் வாசிக்கிறோம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள். இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கொள்கை. ஆதி திருச்சபையில் எபேசு சபை, அதுக்கப்புறம் அந்த சபை, இப்படி சபை, இன்றைக்கி லவோதிக்கேயா சபை, இதுக்கு ஒரு ஊழியர், அந்த நாளில் பவுல் ஊழியர், இந்த நாளில் ஒருத்தர் ஊழியர். ஆவியானவர் எல்லாருக்கும் ஒரு சபைக்கு சொல்கிறது எல்லா சபைகளுக்கும் தான். அதனால் அது அந்த காலத்துக்கு சொன்னது, இந்த காலத்துக்கு சொன்னதுன்றதெல்லாம் மனிதனுடைய ஞானத்திலே, மனிதனுடைய அறிவிலே தங்களுடைய கொள்கையை வழிநிறுத்துவதற்காக சொல்லப்படுகிற காரியங்கள். ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்குது. அது தனிப்பட்ட நபராக இருந்தாலும் அதுதான், பொதுவாக இருந்தாலும் என்னதான். இப்போ பொதுவாக இருக்கிறது என்ன, நித்திய ஜீவனை 1 யோவான் 2:25 வாசிக்கிறோம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தம். இது எல்லாருக்கும் பொருந்தும். உலகத்தில் எந்த தேசம், எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த மத பின்னணியாக இருந்தாலும் சரி, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும், கர்த்தராக இயேசு விசுவாசி, அப்போது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். இது உடனே என்ன எடுத்துக்கிறாங்க, இயேசு நீ உன் வீட்டார்னா ஒருத்தர் விசுவாசிச்சா வீட்டில் இருக்கவங்களாம் ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி இது விளக்கம் வியாக்கியானம் கொடுக்கறது. இதெல்லாம் தவறானது. ஒவ்வொரு ஆத்மாவும் ஆண்டவராக இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ அவங்க நிலைமை என்ன, அவங்க நிலைமை ஆண்டவர் பார்த்துக்குவார். அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை. தேவன் எல்லாரும் அறிந்திருக்கிறார், எல்லாரையும் ஆண்டவர் அறிந்து அவர்களோடு கூட இடைபடுகிறார். அதனால் ஒரு ஆத்மாவை கூட கெட்டு போவது தேவனுக்கு சித்தமில்லை. நாம் விசுவாசிக்கணும், விசுவாசி நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்திலே சத்தியத்தில் வளர்க்கணும். அப்போ தான் அவர்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் வைத்திருக்கிறாரோ அது ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கும். பவுல் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்த பக்தர்கள் தான், அந்த புதிய ஏற்பாடு எழுதின அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம். ஆனால் என்றைக்கு இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்களோ அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாக்குத்தத்தம். பவுலுக்கு ஒரு வாக்குத்தத்தம், பேதுருக்கு ஒரு வாக்குத்தத்தம். பவுலுக்கு புறவினத்தாருக்கு அவர் ஊழியம் செய்வதற்காக அவருக்கு ஆண்டவர் அதற்குரிய ஞானத்தை ஆண்டவர் அந்த இதை தந்தார். பேதுரு யூதர்களுக்கும்
பேதுரு யோவானும் யூதர்களுக்கு விருத்தசேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியம் செய்யும்படி ஆண்டு தெரிந்து கொண்டார். அதற்குரிய வாக்குத்தத்தம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய சித்தத்தின்படி அளிக்கிறதை நான் பார்க்கிறோம். அதான் 1 Corinthians 10:16 வாசிக்கிறோம். இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். எல்லாருக்கும் ஒரே மாதிரியா? இன்றைக்கி பாருங்கள், எல்லாருக்கும் ஒரே வாக்குத்தத்தத்தை சொல்லிகிட்டு இருப்பாங்க. எல்லாம் இன்றைக்கி யோசிக்கிறது இல்லை. ஒருத்தருக்கு ஒரு அப்போ 9 வரங்கள் என்றால் 9 வரமும் ஒருவனுக்கு ஒரு வரம், வேறொருவனுக்கு ஒரு வரம், வேறொருவனுக்கு ஒரு வரம்னு சொல்லி 9 காரியங்களை சொல்லியிருக்கிறார். ஆனால் தெரிஞ்சிருந்தும் இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க? அதை அறியாமல் அவர்கள் ஜனங்களை பிரியப்படுத்துவதற்கு அல்லது தாங்கள் தனக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு என்ன பண்ணுறாங்க? தேவனுடைய வார்த்தைகளை மாற்றி மாற்றி அவருடைய விருப்பத்திற்கு, அவருடைய இஷ்டத்துக்கு, அந்த அவருடைய ஸ்தாபனங்களுக்கு கொள்கைக்கு ஏற்ப போதிக்கிறதை நான் பார்க்கிறேன். இது நடக்கணும் முன்னாடியே எழுதி வைத்து விட்டார். மார்க் 7:13-14 இப்படி வாசிக்கிறோம். மார்க் சாப்டர் 7:13 and 14. நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இதுபோலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். ஆண்டவருக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அதுக்கு தான் ஆவியானவர் கொடுத்தார். அதுக்கு தான் அபிஷேகித்திருக்கிறார். அந்த அபிஷேகம் சகலவற்றை குறித்து போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது. அது பொய்யல்ல. அது போதித்தபடியே அவரிலே நிலைத்திருங்கள். சபையில் நிலைத்திருக்கிறது தான் முக்கியத்துவப்படுத்துகிறாங்களே ஒழிய அந்த சபையில் இருக்க எல்லாரும் இயேசுவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை சொல்கிறதில்ல. பவுல் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு என்று சொல்கிறார். எனவே கடைசி வரைக்கும் அவருக்குள் நிலைத்திருக்கணும். ஸ்தாபனத்தில் எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி, எத்தனை தலைமுறை இருந்தாலும் சரி, ஒரு தனிப்பட்ட ஆத்மா கிறிஸ்துவுக்குள் நிலைத்திராவிட்டால் பரலோகம் போக முடியாது. அதனால தான் கிறிஸ்துவுக்குள் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுதி என்று வெளிப்படுத்தல் 14:13 நான் வாசிக்கின்றோம். ஃபோர்நாலேஜ் ஆஃப் காட் அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் காட். முன்னறிவின்படி தான் தேவன் ஒருத்தருக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஒரு தேசத்திற்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஒரு சந்ததிக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தர் என்ன பண்ணுறார்? அந்த வாக்குத்தத்தத்தின்படி தான் ஆண்டவர் நடத்தி கொண்டு போகிறார். அதனால் அவர்களுக்கு சொன்னதை நாம் எடுக்க முடியாது. நாம் கால் மிதிக்கிற தேசத்தை நமக்கு தர மாட்டோம். அவருக்கு கொடுக்குற வரம் எனக்கல்ல. எனக்கு என்ன வரம் கொடுத்துருக்கிறாரோ அதை தான் நான் செயல்படுத்தணும். நாம் அதான் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியான்னு சொல்லி வாசிக்கிறோம். ஒரு சரீரத்தில் ஒவ்வொரு அவயத்துக்கும் ஒரு செயல்பாடு இருக்கிறது. அந்த செயல்பாட்டுக்கு ஏற்ற கிருபைகளை தருகிறார். கிறிஸ்துனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறதே எபேசியர் 4:7 வாசிக்கிறோம். அந்த கிருபையை நான் பற்றி கொள்ளணும். கிருபையை பற்றி கொண்டு ஆண்டவர் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார் என்பதை நான் செஞ்சாதான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும். ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால் தான் பரலோகம் போய் சேர முடியும். சும்மா இப்போ நம்ம ரசிக்கப்பட்ட ஞானஸ்தானம் பெற்ற அபிஷேகம் பெற்ற சபையை போயிட்டு வந்துட்டோன்றதுனால அது ஆண்டவருடைய சித்தத்தை செய்து விட்டதாக எண்ணிவிடக்கூடாது. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறு. நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறோம், விடுதலை ஆவீர்கள் என்று எப்படி சொல்லுகிறீர்கள் சொல்லி அவர்கள் இயேசுவை புறக்கணித்தார்கள். அதே போல் தான் அந்த கடைசி நாட்களிலே வருஷம் வந்துச்சுன்னா வாக்குத்தத்தம், வாரம் வந்தால் வாக்குத்தத்தம், வாயில் வரதெல்லாம் வாக்குத்தத்தம். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலுக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் சொன்னாரோ அதெல்லாம் இன்றைக்கி சபையில் இருக்க மக்களுக்கு சொல்கிறது. யோசிக்கிறது இல்லை. அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் கிறிஸ்து இயேசுவுக்குள், அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தனிப்பட்ட நபர் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்தால் அவருக்கு ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறாரோ ஆம் என்றும் ஆமென் என்று இருக்கிறது. ஏன்னா ஒரு நாள் பிறப்பிப்பதை நீ அறியாயே. பவுல் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், பரிசுத்த நான் கட்டப்பட்டு இருக்கிறேன். 20-22 வாசியில் ஆக்ட்ஸ் சாப்டர் 20:22 ஆன்வர்ட்ஸ். இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். பார்த்தீங்களா, அவருக்கு என்ன வச்சிருக்கேன்? அடிவதை இருக்குன்றதை தான் சொல்கிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டுகளும் உபத்திரவங்களும் பட்டணங்களோடு வைக்கப்பட்டு இருக்கிறது ஆவியானவர் அவருக்கு சொல்லுகிறார். அப்போஸ்தலனுக்கு அப்படி. இன்றைக்கி நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்க? இஷ்டத்துக்கு கர்த்தனோட பேசுகிறார், உனக்கு நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர்கள் உள்ளத்துக்குள்ளே ஆசைப்படுகிறது, உள்ளத்தில் இவங்க எதிர்பார்க்கிறது, இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமாக இவர் எண்ணிக்கொண்டு அதை மக்களுக்கு அதை சொல்கிறது. மக்கள் அதை எதிர்பார்த்து ஏமாந்து போகிறார்கள். அது இந்த கடைசி நாட்களிலே அவ்விதமாக தான் நடக்கப் போகுது. ஏமாந்து போவார்கள், பின்வாங்கி போவார்கள், விசுவாச துரோகம் வந்து நேரிடும். கர்த்தருக்குள் நிலைத்திருக்கணும். கர்த்தருக்குள் நிலைத்திருந்தார் எல்லாவற்றையும் வேதத்தில் சொல்கிற எல்லாவற்றையும் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறார். நான் அவருடைய உள்ளங்கையிலே நம்ம வரைந்து வைத்திருக்கிறார். எனவே உன் மதில்கள் எப்போது எனக்கு முன்னதாக இருக்கிறது. நம்ம கரம் பிடித்து நடத்துகிறவர். எனவே இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் எந்தெந்த காலத்தில் எதை செய்யணும், எதை நிறைவேறணுமோ அதை அந்தந்த நாட்களிலே அருமையாக ஆண்டவர் நிறைவேற்றுவார். இந்த விசுவாசம் தான் நமக்கு முக்கியம்.
இந்த விசுவாசம் நமக்கு இருக்குமானால் அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டியது, கீழ்ப்படிந்து போக வேண்டியது அவசியம். எதை யாருக்கு எப்போ செய்யணுமோ அது நிச்சயமாக செய்வார். ஏன்னா கிறிஸ்து இயேசுவுக்குள் சகல வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்குது. இதே 2 கொரிந்தியரில் என்ன சொல்கிறார்? அவருக்கு பாடுகள் உபத்திரம் வந்தது, மரணம் நேரிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து கர்த்தர்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார் என்று நாங்கள் அவரை நம்பி இருக்கிறோம் சொல்கிறார். ஏன்னாக்கா அவருடைய திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் கர்த்தர் காப்பாற்றுவார். அதை ஊழியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் நாம் அவருக்குள் நிலைத்திருக்கணும், அவருக்கு உண்மையாக இருக்கணும். அதுதான் இந்த காரியத்திலே நாம் பார்க்கின்ற ஒரு காரியம். அன்சேஞ்சிங் ப்ராமிசஸ் ஃபார் அவர் அன்டபுட்டட் ஹோப் இன் காட். நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் கர்த்தர் நமக்கு நித்தியத்தில் பலன் கொடுப்பார். இது முதல் நீதி கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியை கர்த்தர் அந்த நாளில் எனக்கு தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் தருவார். அநியாயம் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கணும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ள நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் பரிசுத்தமாக இருக்கட்டும், அவன் அவனுடைய கிரிகளுக்கு தக்கதாக அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று இயேசு கூறுகிறதை நான் பார்க்கிறோம். ஸோ அன்சேஞ்சிங் ப்ராமிசஸ். அதனால் இன்றைக்கி கீழாகாமல் மேலாவாயின்னு சும்மா சொல்லி ஏமாற்றக்கூடாது. ஆண்டவர் ஏற்கனவே ஒரு கிறிஸ்துவுக்குள் நம்ம மேலாக்கிட்டார், உன்னதத்தில் உட்கார வச்சுட்டார். கிறிஸ்துவோடு கூட ஆவிக்குரிய ரீதியாக உன்னதத்தில் உட்கார வச்சுட்டார். இதை விட என்ன மேலே ஒன்றுமே கிடையாது. அவருடைய பிள்ளையாக மாற்றிவிட்டார், அதை விட என்ன பாக்கியம். நீ அக்கிரமக்காரனாக நீதிமானாக மாற்றிட்டார், இதை விட என்ன மேன்மை இருக்குது. பாவியாக இருந்த என்னை வாழ்க்கையை பரிசுத்தவானாக மாற்றி விட்டார், இதை விட என்ன ஒரே மேன்மை இருக்குது நம்முடைய வாழ்க்கையில். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது வாக்குத்தத்தம் பண்ணினார். இதெல்லாம் நம்முடைய எவ்வளோ உன்னதமான வாக்குத்தத்தம். அதுதான் பேதுரு சொல்லுகிறார், நித்திய மகிமை கலைத்தவராக இருக்கிற சகல கிருமியை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறதை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. எனவே அன்சேஞ்சிங் திங்ஸ், மாறாத காரியங்கள். இதை பவுல் கொரிந்து சபைக்கு ஏன் இதை சொல்கிறாருனாக்கா, நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன், ஒவ்வொருத்தரும் சொல்லுகிற காரியத்தை நம்பிக்கொண்டு அவர்களுக்குள்ள ஒரு குழப்பம், அவர்களுக்குள்ள பிரிவினை, ஒவ்வொருடைய எதிர்பார்ப்பும் அவர் வாழ்க்கையில் வித்தியாசமாக இருந்தது. அப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த கடைசி நாட்கள் இல்லாமல் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையை முன்னிறுத்துவோம், இயேசுக்குள் நிலைத்திருப்போம். அவருடைய வருகைக்கு ஆயத்தமுள்ள புத்தியுள்ள கண்டிகளாய் காணப்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அன்பின் பிதாவே துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். இன்றைக்கு நாள் தியானித்த வேத பகுதிகளுக்கு நன்றி. மாறாத பிரமாணத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன். அந்த மாறாத பிரமாணத்தின்படியே நாங்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்து உங்களுக்கு பிரியமானதை செய்து நித்திய மகிமையிலே நான் பிரவேசிக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிற புத்தியுள்ள கன்னிகளாய் காணப்பட உதவி செய்யும். இதற்கு நம்மை ஆயத்தம் பண்ணுகிற தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் நடக்கிறோம் என்று சொன்னபடியே விசுவாசத்திலே நிலைத்திருந்து வாழ உதவி செய்யும். விட்டு விலகாத இதயத்தை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.